அழைத்தாயே என்ன அப்படி அழைத்து உயர்ந்த சிமாதானத்தை கொடுத்து குருநாதா உன் பாதத்திற்கு வணக்கம் அப்படி என்று சொன்னதினாலே பேரும் புகழான உன்னை வாழ அப்படி என்று அழைத்தாயே அழைத்து உங்க முகத்தை பார்த்தால் வாடிய முகத்தை போல் தெரிகிறது. என்ன காரணம்? உங்களை எதற்காக அழைத்தேன் என்று சொல்ல வேண்டும். ஆமா குருநாதா உங்களை எதற்காக அழைத்தேன் என்ற சங்கதியை நீங்கள் கேட்கின்றீர்கள். ஆமா அந்த செய்தியை நான் சொல்ல வேண்டும். ஆமா குருநாதா கம்சமன்னா என்னவென்று சொல்கின்றேன். குருநாதா எந்த தங்கை இருவாரையும் இருவரையும் உங்களுக்கு மனம் முடிப்பதற்காக எதற்காக தெரியுமா? எனக்கு அனைத்து வித்தைகளையும் கற்றுவித்த என்னுடைய குருநாதர் நீங்கள். அன்று நாள் முதல் இன்று நாள் வரை உங்களுக்கு குரு காணிக்கையே நான் கொடுக்கவில்லை. அதனால் என்னுடைய தங்கைகள் இருவரையும் உங்களுக்கு மனம் முடித்து குரு காணிக்கையாக நான் செலுத்த குருநாதா சொல்லக்கூடிய வார்த்தையாகப்பட்டது எப்படி இருக்கின்றது தெரியுமா? என்ன இந்த ஆகாத வார்த்தை எல்லாம் சொன்னால் என்ன இது தகாது. ஆனா எப்படி இருக்கிறது தெரியுமா? எப்படி நான் எப்படி குருநாதா அந்த கம்ச மன்னன் வந்து குரு காணிக்கை கொடுப்பதற்காக சொல்லி கூட இருக்கலாம். ஆனா இந்த வசதியாக மூர்த்திக்கு கொஞ்சம் கூட அறிவுக்காதான் புத்திக்காதான். இந்த வயசாயிடுச்சு. வயசான பின்னால அந்த கம்ச மன்னன் பொண்ணை கொடுக்கிறேன் என்று சொன்ன உடனே இவன் கல்யாணம் பண்ணிக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துக்கிறாங்க. பத்தியா இவங்க எல்லாம் என்னை பார்த்து மனமனம் நீ வந்து கொடுங்கோல் ஆட்சி செய்யக்கூடிய கம்ச மன்னன். நான் வைத்ததே சட்டம், வகுத்தது திட்டம். நான் சொன்னா கேட்கணும். குருநாதா குருவா இருந்தாலே இந்த நாட்டிற்கு அரசன் நான் சொல்வதை நீ கேட்கணும். கேட்கவில்லை என்றால் அடே அறுத்து விடுவேன். குரு என்று பார்க்க மாட்டேன். என்ன ஒரு கம்பத்தில்